விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது விவகாரம் தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக திமுக தலைவர் தனது கண்டன பதிவை எக்ஸ் தளப்பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முதலமைச்சரை விமர்சித்து பேசினார் என்று திமுக எம்எல்ஏவை கைது செய்துள்ள சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் என உதயநிதி தற்போது தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். கவினா, வணக்கம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது விவகாரம் தொடர்பாக முன்னதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டன பதிவை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நேற்று முன்தினம், அதாவது ஜூலை 18ஆம் தேதி கருணாநிதி பிறந்தநாளையொட்டி நடந்த பொதுக்கூட்டத்தில் திமுக எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் முதல்வர் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று வன்முறையை தூண்டும் வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக தாவேக்கவினர் போலீசில் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் இன்று அதிகாலையிலேயே விளாத்திக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மார்க்கண்டேயனின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவரின் கைதுக்கு திமுகவின் பல்வேறு தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார். முன்னதாக திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது கண்டனத்தை தெரிவித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களும் தற்போது தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அவர் கூறியிருப்பதாவது, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் மார்க்கண்டேயன் அவர்களை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை விமர்சித்து பேசினார் என்று கைது செய்துள்ள சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதாக அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக மக்கள் பிரதிநிதி என்றும் பார்க்காமல் காலை அதிகாலையிலேயே 6 மணிக்கு காவல்துறையை வீட்டுக்கு அனுப்பி கைது செய்து விசாரணை என்ற பெயரில் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைத்திருப்பது உச்சபட்ச அடக்குமுறை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அது மட்டுமல்லாமல் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணாலேயே குற்றம் சாட்டப்பட்ட தாவேக எம்எல்ஏ கைது ஏதும் செய்யப்படாமல் லாரி டயர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் என்றும், மேலும் இந்த சூழலில் கழக சட்டமன்ற உறுப்பினரை மட்டும் குறிவைத்து காவல்துறை கைது செய்கிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்தினால் அங்கே அரசிற்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சியினர் எதிர்பார்ப்பது அவர்களின் அறியாமையை காட்டுகிறதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆளும் அரசின் சரி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற மற்றும் விமர்சனம் செய்கின்ற மாபெரும் ஜனநாயக கடமை எதிர்கட்சிக்கு இருப்பதாகவும், மேலும் இது புரியாமல் பேசினாலே கைது என்று தொடரும் இந்த அரசின் அராஜகத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஆணவத்தில் இதுபோல் எத்தனை கைதுகளை செய்தாலும் கழக உடன்பிறப்புகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என்றும் அவர் அதில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் பின்னடைவை சந்திக்க போவது உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி கவினா.